அதாவது ஜேபிஆரோட ஒரு ஃபேமஸ் டயலாக் ஒண்ணு இருக்கு. 90s கிட்ஸ் யாரும் வந்து அந்த டயலாக மறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது என்ன ஃபேமஸான டயலாக்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பாய்ஸ் பாய்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பட் கேர்ள்ஸ் பாய்ஸ் டாக் ப்ராப்ளம் அப்படின்ற டயலாக் வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த ஜேபிஆர் காலேஜஸ்ல இருக்கட்டும், சத்யபாமா இருக்கட்டும், பனிமலர் இருக்கட்டும், அவரு ஜேபிஆருக்கு கீழே எந்தெந்த காலேஜஸ் இருந்துச்சோ எல்லா காலேஜும் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான காலேஜஸ்ங்க. அது பொண்ணு பையன் கிட்ட பேசக்கூடாது, பையன் பொண்ணு கிட்ட பேசக்கூடாது, பொண்ணு தனி ரோல போனோம், பையன் தனி ரோல போனோம், பாத்துக்க கூட கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜே வடிவமைச்சாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அந்த காலேஜுக்குள்ளயும் போய் தங்களுடைய குழந்தைகளை போட்டாங்க. ஏன்னா அப்பதான் பையன் நல்லா படிப்பான், அப்பதான் பொண்ணு நல்லா படிக்கும், நல்ல இன்ஜினியர் ஆவான். அந்த கனவால் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் எடுத்து போய் அந்த காலேஜஸ்ல சேர்த்துக்கிறாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறுது. ட்ரெண்ட் மாறிடுச்சியா? மாறிடுச்சு. அதாவது சத்யபாமா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்ச்சரல்ஸ் நடந்துச்சு. சரி, அந்த கல்ச்சரல்ஸ்ல ஜேபிஆரோட ட்ரெண்ட அவங்க பொண்ணு மாத்துறாங்க. மாத்திட்டாங்களா? அதாவது மரியா ஜீனா ஜான்சன் அவங்க பேரு, அந்த பெரும் தலைவி பெயர். தலைவியா? அதாவது ஒரு புது கருத்தை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. தலைவினா புரியலங்க என்ன. நான் வரேன் லேட்டரா, ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கேயும் ஓட போறது இல்ல, ஒளியவும் முடியாது. மரியா ஜீனா ஜான்சனை வச்சுதான் நம்ம இன்னைக்கு கதையை எழுத போறோம். ஏன்னா இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தற்குறி கூட்டத்துல இருக்காங்க. தற்குறி கூட்டமா? ஆமா. சோ அந்த தற்குறி கூட்டத்துல இருந்து அவங்களை மீட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சோ ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மரியா ஜீனா ஜான்சன் சத்யபாமா காலேஜ் பத்தி தான் இன்னைக்கு இருக்க போது. அவங்க உருவாக்கிய புது கருத்து என்னன்னா, கருத்தியல். பசங்களா பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க, பொண்ணுங்களா பசங்களை டபுள் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அசிங்கமா பேசுறீங்க. இத நான் சொல்லையா, அந்த காலேஜோட சேர்மன், அதாவது ஜேபிஆரோட பொண்ணு மரியா ஜீனா ஜான்சனுங்க இந்த புது கருத்தை வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல்ஸ்ல அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பசங்களா பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்களா, பொண்ணுங்களா இந்த நீங்க பசங்களை டபுள் சந்தோஷமா வச்சுக்கணும். பசங்களும் குதூகலம் ஆயிட்டு இருப்பானுங்களே. பசங்களா பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க, ஏங்க இப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, பசங்க பொண்ணுங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும் சொல்லுங்க. எது மேக்ஸ்ல டவுட் கேட்டு சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? சயின்ஸ்ல டவுட் கேட்டு சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? இங்கிலீஷ்ல டவுட் கேட்டு சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டவுட் கேட்டு சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கிளாரிபிகேஷன் வேற எதுவும் கேட்கல. இல்லனா இப்ப பொண்ணுங்க வந்து பசங்களை டபுள் சந்தோஷமா வச்சுக்கணுமா? நான் சொல்லலாம், அவங்க தான் சொன்னாங்க. பொண்ணுங்க டபுள் சந்தோஷமா வச்சுக்கணுமா? அவங்க எப்படி டபுள் சந்தோஷமா வச்சுப்பாங்க? எது தலையை இப்படி கோதி விட்டு டபுள் சந்தோஷமா வச்சுப்பாங்களா? இல்ல எனக்கு ஒண்ணு எனக்கே ஒண்ணும் இல்லங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அளவுக்கு நல்லவங்களா தான் இருந்தாங்க. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியை தொடங்காத வரைக்கும். புரிஞ்சிடுச்சு. ஏங்க அந்த காலேஜ நானே பாராட்டி ஒரு வீடியோவும் போட்டு இருக்கேன். ஏன்னா அகர மர கட்டளைக்கு வரும் மாணவர்களுக்கு இவங்க அப்பப்போ சீட்ஸ் கொடுத்து உதவுறாங்க. இப்போ ஏண்டா அந்த காலேஜ்ல சீட்டு வாங்குனீங்கன்ட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பசங்களா பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க, பொண்ணுங்களா பசங்களை டபுள் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்களாவது ஒரு வாட்டி தான் சொன்னாங்க, நீங்க திருப்பி ரீல்ஸ் ஃபுல்லா சத்யபாமா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிருக்காயா. பாடுறா என் காலேஜோட மகிமை அருமை பெருமை, எங்க சேர்மனே பாத்தியாடா எங்களை சந்தோஷமா இருக்க சொல்றாங்க, சந்தோஷமா இருக்க சொல்ற. நாளைக்கு அவன் சந்தோஷமா இருப்பான். இப்ப என்ன அவருக்கு யாரு பொறுப்பேற்றுப்பா தெரியல. இல்ல இப்போ விஜய் கட்சியில சேராத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்திருப்பாங்க, நல்லா தான் மேனேஜ் பண்ணிருப்பாங்க, ஒரு அளவுக்கு காலேஜ மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ அதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம் பாத்தியா, எல்லாருமே அந்த கட்சியில போய் சேராத வரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க, அந்த கட்சியில போய் சேர்ந்த உடனே கெட்டு குடிச்சராயிடுவாங்க, தற்குறியா மாறிடுறாங்க. ஏன்னா எதுனா ஒரு காலேஜ்ல டீச்சர் சொன்னாலே நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆமா, அவங்க வேற அர்த்தத்துல கூட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் பப்ளிக்கா அதை ஒருத்தன் கேட்கும் போது அது எந்த அர்த்தத்துல போய் சேரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒண்ணும் கிடையாது, இதே ஒரு டீச்சர் இந்த மாதிரி டயலாக பேசி இருந்தா அந்த நிர்வாகம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுமா? பண்ண இம்மிடியேட்டா நீங்களே சொல்லுங்களேன், நம்ம அதை ஏத்துப்போமா? இப்போ
அந்த காலேஜ்ல வந்து அதுவும் அது வந்து ஒரு சிங்கிள் காலேஜ் கூட கிடையாது, அவங்களுக்கு கீழே எவ்வளவோ மாபெரும் ஆலமரம் மாதிரி அந்த சத்யபாமா யூனிவர்சிட்டின்றது. அவங்க கிட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, இல்லாத படிப்பே இல்ல லா காலேஜ் கூட இருக்கு. சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜை நம்பி போயிருக்கான். அந்த காலேஜுக்கான பிராண்டே யாருன்னா ஜேபிஆர் தான். அந்த பிராண்ட் என்னன்னா கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பாய்ஸ் பாய்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பட் கேர்ள்ஸ் பாய்ஸ் டாக் பனிஷ்மெண்ட். சோ இதுதான் அந்த பிராண்ட். அந்த பிராண்ட நம்பி தான் இன்னைக்கு இந்த பேரண்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து சேர்க்கிறாங்க. இப்போ இந்த அம்மா சொன்னது அந்த பசங்களுக்கு வேணா கிளுகிளுப்பா இருந்திருக்கலாம், பட் அந்த காலேஜ்ல சேர்த்த அம்மா அப்பா நிலைமை யோசிப்பாங்கல்ல. இப்போ உட்காந்துட்டு பொம்பளை இப்படி பேசுது, என்னமா நான் உன் காலேஜுக்கு வந்து என் பசங்களை வந்து படிக்கிறதுக்காகவும் கஷ்டப்பட்டு முன்னேற்றத்துக்காகவும் அவனை அனுப்புறான், புத்தி வரணும். நீ என்னன்னா பசங்களா கேர்ள்ஸ சந்தோஷப்பத்துங்க, கேர்ள்ஸுங்களா பசங்களை டபுள் சந்தோஷப்பத்துங்கன்ட்டு அவங்களுக்கு சந்தோஷப்பத்துற கிளாஸ் எடுத்துன்னு இருக்கியே அப்படின்னு அவன் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? கண்டிப்பா. அதுவும் ஒவ்வொரு தகப்பனாரும் தாயாரும் அந்த காலேஜ்ல ஃபீஸ் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி 100, 200, 1000, 2000 படிக்க முடியும். அந்த காலேஜுக்குள்ள நீங்க போனனாலே ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி தான் போனோம். காசே இல்லாதவங்க கூட எப்படின்னா பெரட்டி இரட்டி, ஏன்னா என் பையன் நல்லா படிக்கணும், என் பொண்ணு நல்லா படிக்கணும், என் பையன் நல்லா இன்ஜினியர் ஆகணும், என் பொண்ணு பெரிய இன்ஜினியர் ஆகணும், அந்த கனவுல அவங்க அனுப்புனா இந்த அம்மா உக்காந்துக்கிட்டு சந்தோஷப்படுத்துங்க அப்படின்ற கிளாஸை எடுக்கும் போதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோமே தவிர்த்து இல்லைன்னா கேள்வி கேட்டு இருக்க போறது இல்ல. பட் இவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னா அதற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கிறது. வரலாறா? அதுதான் விஜய் கட்சியில சேர்ந்து. அதாவது இவங்களை பத்தி நம்ம பேச போறது கிடையாதுங்க. இவங்க தற்கொலையா இல்லைன்னா நம்ம பேசிருக்க மாட்டோம். பட் கம்ப்ளீட்டா அதாவது முழுசா மாறின சந்திரமுகி மாதிரி லைட்டா முழுசா இப்ப தற்கொலையா மாறிட்டாங்க. சோ அவங்க வரலாறை வந்து நம்ம எடுத்து பேச வேண்டிய கட்டாயம். அதாவது அந்த கல்ச்சரல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே விஜய் பாட்டு தாங்க. ஏங்க இப்படிதான் ஸ்டைலு அந்த அம்மாவே யார் சேர்மேன் இப்படிதான் ஸ்டைலு. போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். சரி ஓகே, அதெல்லாம் நான் டான்ஸ் ஆடுங்க. கல்ச்சரல்ஸ் ஒரு வைப் மூமெண்ட் தான், ஒரு ஜாலி தான். அந்த பசங்களை குதூகல பண்றதுக்கு ஒரு என்ஜாய். ஏன்னா வருஷம் ஃபுல்லா படிச்சு டயர்ட் ஆனனால அந்த கல்ச்சரல்ஸ்ல சின்ன என்ஜாய்மெண்ட் ஓகே பண்றீங்க. பட் விஜய நீங்க ப்ரொமோஷன் பண்ணது தப்பு, மிகப்பெரிய தப்புங்க. ஏன்னா ஒரு காலேஜ்ல வெறும் விஜய் ரசிகர்கள் தான் இருப்பானா? இருக்க மாட்டான். அங்க அஜித் ரசிகர் இருப்பான், அங்க சிம்பு ரசிகர் இருப்பான், அங்க தனுஷ் ரசிகர் இருப்பான். ஒரு சேர்மேனே விஜய் பாட்டுக்கு போட்டு ஆடும்போது அவனுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு இப்படி பண்ணுறீங்க. அதுவும் வெறும் சினிமா பாட்டு போட்டு ஆடி இருந்தா கூட பரவாயில்ல, கட்சி பாட்டு தமிழன் கொடி பறக்குது தலைமை யுகம் பறக்குது 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் போட முடியும். காலேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஜய் ஹைலைட் பண்ணி கட்சி பாட்டை போட்டு 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 ஏன்னா அங்க படிக்கிற மாணவர்கள் வேற ரசிகர்களா இருக்கலாம், வேற கட்சிக்காரனா இருப்பான். இந்த மாணவர்களை அனுப்பிய பெற்றோர்கள் அவங்களும் வேற வேற கட்சியை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வெறும் விஜய் பாட்டை போட்டு அவனை வந்து அதுவும் இவங்க வந்து பூஸ்ட் பண்றாங்களா அந்த மாணவர்களை. கமான் கமான் இனிமேட்டு நீங்க எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அண்ணன் வரார். பிரச்சாரமா? பிரச்சாரமாங்க அது. சிம்பிளே ப்ரோமோட் பண்ணியாச்சு கல்ச்சரல்ஸ்ல. சிம்பிள் கொடுவா அந்த அம்மா வந்து வாயில பேசுறதோட விசில வச்சுங்க. விசில் அடிச்சு தானும் ஒரு விசில் அடிச்சான் குஞ்சுகளில் ஒருவர் தான். தானும் முழுசா மாறின சந்திரமுகி மாதிரி தானும் முழுசா மாறின தற்குறி தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தங்களை காட்டிக்கிட்டு ஃபுல்லா விஜய் பாட்டை போட்டு விஜய்க்கு வந்து ஒரு ப்ரொமோஷனையும் அந்த கட்சிக்கு அங்க வந்து 50,000 மாணவர் படிக்கிறானோ, 1 லட்சம் மாணவர் படிக்கிறானோ, 2 லட்சம் மாணவர் படிக்கிறானோ அவனை எப்படின்னா வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து இழுத்து கோத்து போட வைக்கணும். அவனையும் தற்கொலையா மாறும் அப்படி சொல்லு. இப்ப அந்த காலேஜ்லயும் நல்லா படிக்கிற பையன் இருப்பான், தப்பு கண்டிப்பா எல்லாத்துலயும் இருப்பாங்க. நல்லா படிக்கிற பையன் இருப்பான், நல்லா படிக்கிற பொண்ணு இருக்கும், சென்டம் எடுக்கிற பொண்ணு இருக்கும், சென்டம் எடுக்கிற பையன் இருக்கும். நீ எல்லாம் சென்டம் எடுத்து என்ன பண்ண போற? வா ஒன்றிணைவோம், தற்கொலையாக வாழுவோம், சந்தோஷமா இருக்கலாம்.
ஏன்னா நான் அந்த டைலாக் மறக்க மாட்டேன். பசங்களா யோ, பொண்ணுங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. சும்மா அதே பேசிட்டு இருக்கு. இது வரலாறுல எழுதுறோம்டா இந்த டைலாக. ஏடா உங்க காலேஜ்ல சொல்லிருக்காங்களா? ஐயோ, செருப்பு பிரிச்சுக்கோ. உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களா? தொடப்ப கட்ட எங்க கிடைக்கும் இந்த மாதிரி காலேஜ்? அதுவும் பாருங்க, பசங்க பொண்ணுங்களே சந்தோஷமா தான் வச்சுக்கணும். ஆனா பொண்ணுங்க பசங்கள டபுள் சந்தோஷம் எனக்கு புரியலங்க. எங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. ஒன்+1 ஆஃபர்ல போகும்போது ஒன்+1 2 பொண்ணு சேர்ந்து ஒரு பசங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். நீ இல்ல பின்ன கலாய்க்காம என்ன பண்ண முடியும்? என்னங்க ஒரு காலேஜுங்க இதெல்லாம். ஏங்க டென்ஷன் ஆகல? அவன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அனுப்புனா நீங்க உக்காந்துக்கின்னு நீங்க தற்குறியா மாறின மாதிரி அவனையும் தற்குறியா மாத்திக்கின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெடுத்து வச்சுன்னு இருக்கீங்க. இதுல வந்து ஒரு பிராண்டே கெட்டு போதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண துபாகூர் காலேஜ்னா கூட நான் இவ்வளவு பேச மாட்டேன். பெரிய காலேஜ், பெரிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய காலேஜ். அந்த காலேஜ்ல நீங்க இப்படி பேசுறது தப்பா இல்லையாங்க? கூட வந்துருவாங்க. லாஸ்ட்ல நீங்க 2 பேர் சேர்ந்து அம்மா அப்பா சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லன்னு சொல்ல. என்னத்த இப்படிக்கா கோர்த்து விட்டுட்டு ஐயோ இது வில்லங்கமாயிடும்டா அப்படின்னு ஒண்ணு மாத்தி சொல்லுது. இதெல்லாம் டபுள் மீனிங். எதுக்கு இந்த பசங்களா நல்லா படிங்க, பொண்ணுங்களா நல்லா படிங்க. அப்படி சொல்லு. பசங்களா பொண்ணுங்களை விட நல்லா படிக்கணும், பொண்ணுங்களா பசங்களை விட நல்லா படிக்கணும். அவன் 90 மார்க் எடுக்கிறானா, நீ 95 எடு. அவன் 95 எடுக்கிறாளா, நீ 98 எடுறா. இதுதான் வந்து ஒரு காலேஜ் சேர்மன் அழகு. ஒரு கெத்தா பேசிட்டா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மன் பாத்தியா பயங்கரமானவங்கடா, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்படிதான். ஆனா நீங்க என்ன மோட்டிவேஷன் பண்ணீங்க? ஆனா ஒரு சேர்மனே இப்படி மோட்டிவேஷன் பண்ணி விட்டா நாளைக்கு அவன் டீச்சருக்கு பயப்படுவானா? ஃபர்ஸ்ட் அத சொல்லு முதல்ல. இப்பதான் யோசிச்சேன் நான். இப்போ ஆமா கரெக்ட். டீச்சர் எதுனா டேய் ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுகிறேன்னு கேட்டானா இவன் என்ன தெரியுமா சொன்னீங்க? என்ன கேக்குறது? என்ன சேர்மன் மேம் தெரியுமில்ல, மரியசீனா ஜான்சன் என்ன தெரியுமா, ரீல்ஸ் காட்டுவா, சந்தோஷமா வச்சுக்க சொல்லி. அதனால சந்தோஷமா இருப்போம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பட் இதுல வந்து ஒரு ஜாக்பாட் வச்சிருக்கு. ஜாக்பாட்டா? இதுல என்னப்பா ஜாக்பாட்? கொலைச்சல் மக்களுக்கு. கொலைச்சல் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கொலைச்சல் தொகுதியில் தான்டா எங்க அக்கா மரியசீனா ஜான்சன் போட்டியிட போறாங்கடா. அப்படியா? தாவேக்கால சீட்டு கேட்க போறாங்கடா. பண்ணிட்டாங்களா? சோ இப்ப பாருங்க குலைச்சல் மக்களே, நான் உங்கள் தொகுதி வெற்றி பெற்றால் பசங்க பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. பொண்ணுங்க பசங்களை சந்தோஷமா என்னப்பா டபுள் சந்தோஷமா. குலைச்சல் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. பொண்ணுங்க பசங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. இது குலைச்சல் தொகுதியோட வேட்பாளராக வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது விஜய் வந்து அறிவிச்சுவார். ஏன்னா எங்க இவங்க கிட்ட எல்லாம் 10 கோடி 20 கோடி 100 கோடி 200 கோடி கிடையாது. இதெல்லாம் வந்து மலை, பெரிய பணமலை. எல்லாமே யாருன்னா இந்த பெற்றோர்கள் தன்னுடைய பசங்க பொண்ணுங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொட்டின பணங்கள், சொத்தை வித்து. சோ பெரிய பணம் முதலைன்றனால 100% அவங்களால குலைச்சல் தொகுதியில சீட்டு வாங்கிட முடியும். இப்ப ஏன் குலைச்சலுக்கு போனாங்க சொல்லணும்ல, வருகிறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஜேபிஆர், ஜேபிஆர் இவங்க ஜேபிஆர் பொண்ணுடா, தெரியுமா தெரியாது? தெரியுங்க. ஏங்க இவங்க பாத்தீங்கன்னா ஜேபிஆரோட பொண்ணு. அதாவது ஜேபிஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து பனிமலரை ரன் பண்றாங்க, ஒரு பொண்ணு வந்து ஜோசப் ரன் பண்றாங்க, ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரன் பண்றாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியல, மரிய வில்சன். நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன். அவரு காலேஜ் கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் இடிஞ்சு போய் கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட இறந்து போனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹1 கூட தராத ஒரு மாபெரும் நல்ல மனுஷன். சரி இவரு இப்போ நம்மளோட டார்கெட் மரியசீனா ஜான்சன். எனக்கு ரீசன்ட் தற்கொலையா அவங்கதான் மாறி இருக்காங்க. சோ அவங்கள பத்தி பேசுவோம். மரிய வில்சன் வந்து ஆல்ரெடி தற்கொலையா மாறிட்டாரு. ஆல்ரெடி அவருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவரோட ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அதை எந்த நேரத்தில் வெளியிடணுமோ, எந்த நேரத்தில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடணுமோ அந்த தகுந்த நேரத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடப்படும். மரியசீனா ஜான்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேபிஆரோட 4வது பொண்ணு. அதாவது இவருக்கு வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ். அந்த 2 ட்வின்ஸ யார் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு 2 ட்வின்ஸ் இருக்காங்க. ஒன்னு மரிய வில்சன். சோ மரிய வில்சன் வந்து ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து மரிய ஜான்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்யபாமாவை நிர்வகிக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டாரு. சோ மரிய ஜான்சன் இஸ் மரிய ஜீனா ஜான்சனா மாறிட்டாங்க. ஓகேவா? சாரி, மரிய ஜீனா வந்து
ஜான்சனை கட்டினதால மரிய ஜீனா ஜான்சனா மாறிட்டாங்க. ஓகேவா? இந்த மரிய வில்சனை கட்டினவங்க தான் வந்து ஜேபிஆர், அவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாரு. இப்ப மரிய வில்சன் தான் பாத்துக்கிறாரு. சரி, ஓகே, அதெல்லாம் ஓரம் வைப்போம். இப்ப இந்த மரிய ஜீனா ஜான்சன் தான் இந்த சத்யபாமாவை ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா ஜேபிஆர் வந்து உங்களுக்கே தெரியும், அவருடைய பூர்வீகம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான், குளச்சல் தொகுதியை சார்ந்தவர். அவருடைய வரலாறை பத்தி பாத்தீங்கன்னா எனக்கும் நல்லா தெரியும், ஏன்னா நானும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். அதனால அவருடைய A to Z டீடைல்ஸ் வந்து நம்ம கிட்ட அத்துபடி. அப்புறமா இவங்க வந்து இப்ப பெருசா பேசுற இந்த குளச்சல் ஆர்பர்னு ஒண்ணு இருக்கு, பிஷிங் ஆர்பர். அத பத்தியும் வந்து 7ல இருந்து 8ல இருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் பொறுமையா அதெல்லாம் பெரிய வரலாறுப்பா, பயங்கரமா நல்லா இருக்குப்பா, ஏமாத்துக்காரங்கப்பா. நீ பெரிய வரலாறு இருக்குல்ல, மாதிரி பண்றியாப்பா, ஃபைல்ஸ் இருக்குது, கட்டுக்கோப்பா இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஆர் உங்களுக்கே நல்லா தெரியும், அதிமுகவோட விசுவாசி, தீவிர விசுவாசி. ஆமா, அவர் தான் வந்து எம்ஜிஆர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஆர் போ இப்படி எல்லாம் பண்ணிக்கோ அப்படி எல்லாம் பண்ணிக்கொண்டு இப்ப இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஜேபிஆர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதற்கு மெயின் காரணமே எம்ஜிஆர் தான். சோ இவரு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை சார்ந்தவர். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டாரு. என்னதான் சென்னைக்கு வந்தாலும் இவருக்கு அவருடைய சொந்த ஊர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா தான் சம்பாதிச்சு சேர்த்த சொத்துக்கள்ல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி குளச்சலுக்கும் தூவி விட்டுருக்கு. அதை நான் தப்பா சொல்லல, ஏன்னா பிறந்த ஊரை மறக்காம. சரி, நம்மளால ஏதோ புரியுது, பாயிண்ட்க்கு வா. பாசத்தை எக்ஸ்பிளைன் பண்றியா? நான் உண்மையான வேர்ட்ஸ் வாரியர். சோ பாசத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன், சைலண்டா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண. சோ என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா குளச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஷிங் ஹார்பர் வந்து பிரைவேட்டா கட்டியிருக்கு. பிஷிங் ஹார்பர், மீன்பிடி துறைமுகம். ஓகேவா? மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு துறைமுகம் நல்லா பெரிய இதுல வந்து கட்டியிருக்காரு. அந்த மக்களுக்கு வந்து நிறைய சேவைகளும் செஞ்சிருக்காரு. இந்த ஐஸ் கட்டியை உடைக்கிற மிஷின்ஸா இருக்கட்டும், பேக்கிங்கா இருக்கட்டும், ஒரு அங்க இருக்கிற வாழ்வாதாரங்களை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுப்போம். அவரு வந்து இறந்து போயிட்டாரு. ஏய், நீ வேற சொல்ல வந்துட்டு எங்க அவருக்காண்டி இருக்கும் போது இந்த அம்மா பசங்களா பொண்ணுங்களா பசங்களை டபுள் சந்தோஷமா வச்சுக்கணும் ஜேபிஆர் இருக்கும் போது சொல்லி இருந்தாங்க. விஷம் வச்சே சாவச்சிட்டு இருப்பாரு. உண்மை எனக்கு தெரியும், ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டான மனுஷன். ஏங்க நானே வந்து பாத்தீங்கன்னா கோயட் காலேஜ்ல தான் பசங்க படிக்கணும்னு ஆசைப்படுற கேரக்டர். ஏன்னா தனித்தனியா இருந்தா நல்லா இருக்காது. அவங்களுக்கு அப்போத்துல இருந்தே வந்து ஃப்ரீயா பேசி பழகினாதான் திடீர்னு ஒரு ஈர்ப்பு வராது. சோ கோயட அப்ரிஷியேட் பண்ற கேரக்டர் தான் நானு. பட் கோயட்ல இந்த மாதிரி வார்த்தைகளை நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். உடம்பாதி, ஐயோ எனக்கு மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு. ஏங்க வேதனையா இருக்கு. அது வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அதனால ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பாத்தீங்கன்னா முடியலடா சாமி போடா, அந்த வேதனை உங்களுக்கு புரியும். அது ஆக்சுவலா அவங்களுக்கும் பசங்க இருக்கு, ஆனா அவங்க எப்படி பார்க்காம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சோ வந்து பாத்தீங்கன்னா அவரு உயிரோடு இருந்திருந்தா இந்த சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்காது, பொந்துட்டு இருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்த பிறகு இவங்க வந்து பிசினஸ் தான் பாத்துட்டு இருந்திருக்காங்க, நிறைய காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம அண்ணன் விஜய் வந்து நான் கட்சியை தொடங்குறேன்னு இந்த அக்காக்கு ஆசை வந்துருச்சு. சோ ஏற்கனவே வந்து ஆமா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவரோட கொழுந்தனார் மரிய வில்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிவில இருக்காரு. சோ எங்க ஜேபிஆர்ன்றதே ஏடிஎம்கே பிராண்ட் தான். அது அங்க ஒன்னும் டிஎம்கே செல்லாது. எப்பவுமே வந்து அவங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருந்ததே கிடையாது. சோ ஏடிஎம்கே பிராண்ட் தான். மரிய வில்சனும் போயிட்டு பாத்தீங்கன்னா டிவிக்கேல ஐக்கியமாயிட்டாரு. இப்ப இவங்க மரிய ஜீனா ஜான்சனும் போய் டிவிக்கேல ஐக்கியமாயிட்டு தான் இந்த மாதிரி தற்கொலை வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நல்லபடியா தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா தான் ரன் பண்ணிருப்பாங்க. இப்ப தற்கொலையா மாறிட்டு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சரி நம்ம ஃபாதர் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க குளச்சல்ல வந்து பெரிய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வராரு, அதனால இவங்க செய்யணுமா? நான் செய்யறதுக்காக போல, நான் ஃபர்ஸ்ட் அங்க எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ தான் செய்வேன். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா என்ன வந்து எம்எல்ஏ வேட்பாளரா அறிவிங்க அப்படின்ட்டு குளச்சல்ல வந்து இவங்க வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய அப்பாவும் அங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அந்த மக்களுக்கு வந்து நம்ம மேல வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க பிஷர்மேன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. சோ அங்க வந்து மீனவர் வாக்காளர்களும் ரொம்ப ஜாஸ்தி. சோ நம்ம போய் நின்னா கண்டிப்பா வந்து பணத்தை கிணத்தை தூக்கி அடிச்சா, அதே மாதிரி இந்த மாதிரி டைலாக்ஸையும் கூப்பிட்டு செதற விட்டா, இந்த டைலாக் எல்லாம் போட்டோன்னா அவனும் ஓட்டு போட மாட்டான், நம்ம வந்து பெரிய வெற்றியை கண்டுடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேம் வந்து குளச்சல்ல இறங்கிட்டாங்க. குளச்சல்ல வந்து எனக்கு வேட்பாளரா அறிவிங்கன்ட்டு விஜய் கிட்ட கேட்டேன். இப்ப இந்த குளச்சல்ல நான் ஒரு ஆர்பர் கதைக்கு வந்தேன் பாத்தீங்களா, இவங்க வந்து ஆக்சுவலா நல்லவங்களா இருந்தா நல்லவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க குடும்ப சொத்து தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எதையும் ஃபோர்ஜரி பண்ணக்கூடாது. ஃபோர்ஜரியா? வரேன் கமிங் டு தி பாயிண்ட். நல்லவங்களா இருந்தா நம்ம ஏங்க அவங்க சம மனுஷங்க நல்ல மனுஷங்கன்னு சொல்லிட்டு போடுவேன்.
ஃபோர்ஜரி பண்ணா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல மக்களுக்கு. Forgery-னா எதுல இப்ப இந்த வீடியோ குளச்சல் மக்களும் பார்க்கணும்ல, ஆமா கண்டிப்பா. அவங்க எம்எல்ஏவா ஜெயிக்கணும்ல, டிவிக்கு ஒரு எம்எல்ஏ வாங்கணும்ல குளச்சல்ல இருந்து. புரிஞ்சிடுச்சு. சோ அந்த வேலையை நான் பார்க்கணும்ல, ஆமா, பார்க்க முடியா இல்லையா இப்போ? பாரு. சோ பாத்தீங்கன்னா வந்து பாக்கல, குளச்சல்ல வந்து அவங்க அப்பா கட்டார் பாத்தீங்களா ஒரு ஆர்பர், அது வந்து ஒரு 10,000 ஷேர் போட்டிருக்காரு. ஒரு 10,000 ஷேர்ல இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க வைஃப் பேர்ல 5,000 ஷேரும், தன் பேர்ல 5,000 ஷேரும். சோ இதுல வந்து பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ எதுவுமே கிடையாது. அம்மா பேர்ல 5,000 ஷேர், பொண்ணு பேர் என் பேர்ல, அதாவது ஜேபிஆர் பேர்ல 5,000 ஷேர், அவரோட வைஃப் பேர்ல 5,000 ஷேர் போட்டு வச்சிருக்காரு. 2016 இவர் இறந்துட்டார். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரியசீனா ஜான்சன் ஏங்க இவங்களுடைய நீங்க கேட்பீங்க, அப்பா எல்லாம் மரியசீனான்றீங்க, மத்த 3 பொண்ணுங்க என்னப்பா பண்ணுதுன்னா, அவங்க அவ்வளவு பெருசா இன்வால்மெண்ட்ல இல்ல, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. ஏங்க அவங்க கிட்ட எல்லாம் 1 சொத்து 2 சொத்து இல்லைங்க, எல்லார்கிட்டயும் பல ஆயிரம் கோடி இருக்கிறதுனால பெருசா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. இவங்க இந்த மரியசீனா ஜான்சன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அப்பா சாவறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட இருந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த 5,000 ஷேர இவங்க பேர் மேலயும் ஹஸ்பண்ட் பேர் மேலயும் எழுதிட்டேன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க அப்பா இறந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபோர்ஜரியா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றாங்க. ஆமா போலி. அது என்ன பண்றாங்கன்னா, எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது எனக்கு வந்து அந்த 5,000 ஷேரை எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு வந்து ஃபோர்ஜரியா ஒரு வில்ல ஒரு கிஃப்ட் டீட் வந்து அவர் கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாருங்க. மத்தவங்க யாருக்கும் தெரியாது, நான் வந்து நைஸா போயிட்டு அப்படியே சைன் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு ஒரு கதையை விட்டு குளச்சல் அந்த துறைமுகமே எந்துதான். இப்ப பாத்தனா அவங்கதான் ஓனர்னு கூட வீடியோ போட்டு இருப்பாங்க அந்த குளச்சல் மக்கள். ஆனா அவங்க ஓனர் கிடையாது. சோ இந்த ஜேபிஆரோட 5,000 ஷேரை இவங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அதாவது அது ஜேபிஆரோட கையெழுத்தே கிடையாது, இவங்க ஃபோர்ஜரி கையெழுத்து. அது எப்படி ஜேபிஆர் வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா பிரிச்சு தான் தந்திருக்காரு. இந்த துறைமுகத்தை வந்து எப்படி அவர் வந்து ஒரே பொண்ணுக்கு எழுதி கொடுப்பாரு? சோ இதுல வில்லங்க இருக்கு, எங்க அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு அவரோட 2வது பொண்ணு ஷீலா அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டோம்னா, ஏமா மரியசீனா வாமா இப்படி வாமா, அந்த டாக்குமெண்ட் ஏதோ வில்லு கிஃப்ட் நீமா கொஞ்சம் எத்துனுவா, அதை எத்துனுவாமா அப்படின்னு பார்த்தா துபாகூர் டாக்குமெண்டா இருந்தது. அது எப்பவுமே ஒரு கிஃப்ட் டீட் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, சரியா? இல்லன்னா அது ஏமாத்து பத்திரம் தான். கண்டிப்பா எப்பவுமே அப்பாவோட கையெழுத்து இருக்கணும், கூடவே விட்னஸஸ் கையெழுத்து இருக்கணும், பிளஸ் இதை நீ ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். ஆமா, பின்ன ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அதெல்லாம் ஒரு டாக்குமெண்டாவே செல்லாது. இவங்க வந்து ரெஜிஸ்டரும் பண்ணல. இதுல என்னன்னா அங்க விட்னஸ் கையெழுத்தும் இல்ல. அப்போ ஏதோ ஒண்ணு நீ பண்ணிருக்க உரிமையா சொல்லு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோர்ட் வந்து 2024 2025 ஏங்க இது செல்லுபடி ஆகாது, நீங்க வந்து இத ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க, அதனால அந்த 5,000 ஷேரும் எல்லாருக்கும் போய் சேரணும். சோ நீங்க ஒண்டிதான் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாதுன்னு நான் சொல்ல, கோர்ட்டே சொல்லிடுச்சு. சோ இவங்க இந்த வரலாறை நான் ஏன் சொல்றேன்னா, ஏங்க இப்படிலாம் ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய ஆள் தான் இவங்க. இவங்க நாளைக்கு குளச்சல்ல வேட்பாளரா வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? குளச்சலே நாளைக்கு எழுதி வாங்கிப்பாங்கன்ற நானு. கரெக்டுப்பா. ஏன்னா எங்க ஜேபிஆருக்கு என்னதான் 4 பொண்ணு இருந்தாலும் இப்போ வந்து பவரா எல்லாத்தையுமே வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க தான். 4வது பொண்ணு. ஆமா, மத்த 3 பொண்கள் வந்து அவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இப்படி இருக்கிறனால அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் இத்தனைக்கும் சொல்றேன்னு, அந்த ஷீலான்றவங்க தானே கேஸ் போட்டாங்க, அந்த ஷீலாவே இறந்து போயிட்டாங்க. பாட்டி போட்டுருவேன். சோ ஷீலாவே ஆல்ரெடி டெட் தான். சோ இந்த கேஸ் நடந்து இருக்கும்போது அதுக்கப்புறமா அவங்க இறந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கிறது இந்த மரியசீனா மட்டும்தான். ஆஹா, ஒரு அக்கா காலி, மத்த 2 அக்காக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, அம்மா ஆல்ரெடி பெட் ரெஸ்ட். சோ மொத்த சொத்தை நம்ம தாண்ட ஆட்டைய போடுறோம், இனிமேட்டு நம்மள யாரும் தடுக்க முடியாதுறான்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிச்சு ஆண்டிருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரி பணம் கொழுத்து போக போகதான் இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல வருது, இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பேசு. இப்போ வந்து குளச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்பரை வந்து ஃபுல்லா நம்ம எடுக்கணும். அது பிரைவேட் ஆர்பருங்க. ஆமா, பிரைவேட் ஆர்பர், கவர்மெண்ட் கிடையாது, பிரைவேட் தான். ஒரு பிரைவேட் ஆர்பர் இங்க இருக்குன்னா அது குளச்சல் தான். சோ அந்த ஆர்பர் அந்த மக்களை வச்சு நம்ம எப்படியாச்சும் ஒரு எம்எல்ஏ ஆகணும். எங்க நீங்க வந்து ஒரு நல்ல வழியில நீங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யாரும் தப்பு சொல்றது இல்ல. டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி போறது தற்கொலை கட்சியில, ஏன்னா தற்கொலையும் ஒரு ஃபோர்ஜரி, அவரும் வரி வைப்பு செய்யறது, நீங்களும் வந்து இப்படி பண்ணிட்டு பாதி பேர் அப்படிதாங்க. இத்தனைக்கும் இன்னும் சொல்றேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு,
ஆனா இப்ப சொல்லக்கூடாது. இப்போ சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எப்பப்பெல்லாம் விஜய் பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடுறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எப்பப்பெல்லாம் உங்க காலேஜ்ல விஜய ப்ரோமோட் பண்றீங்களோ, கொஞ்சமா நீங்க எப்பப்போ அறிவான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முட்டாள் ஆக்குறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமா அறிவான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்பப்போ தற்குறி ஆக்குறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்பப்போ இந்த எடுத்துடுவோம். டீடைல்ஸ கொஞ்சம் கொஞ்சமா தவுத்துடுவோம். நிறைய ஃபைல்ஸ் இருக்கு ஆக்சுவலா. உங்க மேல நிறைய அலிகேஷன். கிரைம் ஃபைல்ஸ் மாதிரி கிரைம் ஃபைல்ஸ் தான். ஏங்க சொத்துங்க, பணம். பணம். இப்ப இத பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. இவங்கலாம் பண முதலைகள், பண முதலைகள், ஐயோ அவங்கள பத்தி பேசணுமான்னு யோசிப்பாங்க. ஆனா தற்குறி கூட சேர்ந்து நீங்க தற்குறி ஆனா எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த தமிழ்நாடே வந்து நாளைக்கு யாரை நம்பி இருக்குன்னா மாணவ சமுதாயத்தை நம்பி இருக்கு, மாணவர்களின் அறிவை நம்பி இருக்கு. நீங்க எப்போ ஒரு கல்ச்சுரல்ஸ்ல உக்காந்துக்கிட்டு அந்த மாணவனை தற்குறி ஆக்கணும்னு முயற்சி பண்றீங்களோ, விஜய் பாட்டு போட்டு அவனை தற்குறி ஆக்கி, விஜய ப்ரோமோட் பண்ணி அவனை தற்குறி ஆக்கி, விசில் சின்னத்தை காட்டி அவனை தற்குறி ஆக்கி, நாளைக்கு எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவனை தற்குறி ஆக்குறீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி உங்க தற்குறியோட முகத்திலேயே கொஞ்சம் மரிய வில்சன் ஒன்னல்ல ஒரு நாள் காஞ்சிபுரத்துல தூக்கிட்டு போய் அந்த மனுஷனை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு. அதுக்கே மரிய வில்சனோட ஜாதகத்தை எடுத்து, மிஸ்டர் மரிய வில்சன் இந்த வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. உங்களோட ஜாதகம் இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஆனா இதுக்கு ஹாப்பியா பாரு, இதுக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் பேச்சாதுல. மரிய வில்சனோட ஜாதகம் நிறைய இருக்கு, மரியசீனா ஜான்சனோட ஜாதகம் நிறைய இருக்கு. 2 பக்கமும் இருக்கு. நீங்க வந்து மாணவர்களை தற்குறியாக்காமல் நீங்க எது பண்ணிக்கிட்டாலும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில வராது. நம்ம எங்களுக்கு பிரச்சனை ஏங்க, நீங்க நில்லுங்க, நீங்க எம்எல்ஏ ஆகுங்க, நீங்க எதனா பண்ணுங்க, நீங்க குட்டிச்சோராகி போங்க, நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. பட் ஓப்பன் கிரவுண்ட்ல, ஓப்பன் காலேஜ்ல மாணவர்களுக்கு பசங்களா பொண்ணுங்களா சந்தோஷப்படுத்துங்க, பொண்ணுங்களா பசங்களை டபுள் சந்தோஷப்படுத்துங்க, இந்த மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு விஜய ப்ரோமோட் பண்ணிட்டு சுத்தினால், இந்த ஃபைல்ஸ் விசில் வச்சுக்கின்னு வேற சுத்தினால், விசில் மட்டும் இல்லப்பா, இப்படி சுத்தினால் ஒவ்வொரு ஃபைல்ஸ்களாக ரோஸ்ட் செய்யப்படும், திறந்து விடப்படும்.